இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இயேசு தாமே இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். அவர் தம்முடைய ஊழியத்தின் உலக ஊழியத்தின் இறுதிக்கு அவர் வந்த பொழுது 3.5 வருஷம் அவர் உலகத்தில் ஊழியம் செய்தார். இப்பொழுது தாம் பிதாவினிடத்திலிருந்து வந்ததும் மீண்டுமாக தம்முடைய பரமபிதாவின் இடத்துல செல்லுகிற நேரம் வந்தது என்பதை அறிந்தவுடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு பிரிகிற நேரம் வந்தது. ஹல்லேலூயா. நான் உங்களை விட்டு இன்னும் சற்று நேரத்தில் நான் பிரிந்து போவேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், என்னை கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆயினும் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இயேசு நான் போகிறேன் என்று தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னபோது சீஷருடைய இருதயங்களிலே ஒரு கலக்கம். அவர் நம்மை விட்டு எடுபட போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. காரணம் என்னவென்றால், இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை ஒரு தகப்பனை போல தான் அவர்கள் பார்த்தார்கள். 3.5 ஆண்டுகளும் பிள்ளைகளை போல இயேசு பின்பதாகவே அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டு ஒரு தூர தேசத்திற்கு போகும் பொழுது எப்படி பிள்ளைகள் கலங்குவார்களோ, எப்படி துயரப்படுவார்களோ, அதே போல இந்த சீஷர்களும் பிள்ளைகளை போல அவர்கள் தங்களுடைய இருதயங்களிலே துயரப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரே துயரம். பாருங்க, தோமா இயேசுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், கண்களில் கலங்கி அவர் சொல்லுகிறார், நீர் எங்கே போகிறீர்? நீர் எங்கே போகிறீர்? நாங்களும் அந்த இடத்திற்கு வர முடியுமா என்றெல்லாம் அவர் கேட்கிறார். ஏனென்றால் அவ்வளவு ஒரு ஏக்கம். இயேசு நம்மை விட்டு போய்விட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று. இயேசுவும் பாருங்க, தம்முடைய சீஷர்களை பிள்ளைகளே என்று சொல்லிதான் அவர் அழைப்பது உண்டு. அவர் என்ன சொல்லுவார்? சிறு பிள்ளைகளே. யோவான் 13:33 அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த சீஷர்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம், ஒரு துயரம். இயேசு இதுவரைக்கும் நம்மோடு இருந்தார், அற்புதங்களை செய்தார். இப்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் கலங்கினார்கள். அப்படி கலங்கி நிற்கும் போதுதான் அவர்களை தேற்றும்படி இயேசு இந்த வார்த்தைகளை அவர்களை பார்த்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். இப்பொழுது உங்களை விட்டு நான் எடுபட்டு போகிறேன் என்றால் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலங்களை நான் ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களிடத்தில் வந்து உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். இந்த காரணத்துக்காக நான் பரலோகத்திற்கு போகிறேன். ஆனால் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை நான் அநாதைகளாய் நான் விட்டு போகவில்லை. உங்களுக்கு வேறு ஒரு தேற்றரவாளனை, ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு போகிறேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அவர் சொன்ன வாக்கின்படியே அவர் சிலுவைக்கு சென்று அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரம் ஏறினார், பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். பெந்தேகோஸ்தே நாளில்
அந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவரை அவர் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்கள், இயேசு ஆவியானவரை குறித்து பேசும்போது அவரை ஒரு நபராக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆவியானவரை ஒரு அக்ரிணையில் அந்த ஆவி வரும், அந்த ஆவி போகும் அப்படின்னு ஒரு அக்ரிணையை பயன்படுத்தி அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? ஒரு ஆழ்தத்துவமாக அவர் வருவார், தேற்றரவாளன் வருவார். ஆகவே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் ஆழ்தத்துவம் உடையவர். ஹி இஸ் அ பர்சன். அவர் ஆழ்தத்துவம் உடையவர். அவருக்கென்று சில குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. எப்படி பிதாவாகிய தேவனுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறதோ, எப்படி குமாரனாகிய இயேசுவுக்கு சில குணாதிசயங்கள் அவர் ஒரு நபராக இருக்கிறாரோ, அதே போல ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி, ஏதோ வல்லமை, ஏதோ ஒரு உணர்ச்சி அல்ல. அவர் ஆழ்தத்துவமானவர். ஹல்லேலூயா. அவர் தேற்றுகிறவர். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம ஆவியில் நிரப்பப்படும் பொழுது நம்ம கையெல்லாம் உதறுது, அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறோம், அக்னியாக இறங்குகிறாரே, இதெல்லாம் ஆவியானவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. ஆனால் அது ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் என்று சொல்லும்போது அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறதோ, தம்முடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறாரோ, அதே போல குமாரனாகிய இயேசுவுக்கு அவருக்கு ஒரு தனி சித்தம் உண்டு. ஏனென்றால் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. அப்போ பிதாவுக்கு ஒரு சித்தம் உண்டு, குமாரனுக்கு தனித்துவமான ஒரு சித்தம் உண்டு. அதே போல ஆவியானவருக்கும் ஒரு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. தமக்கு சித்தமானவர்களுக்கு ஆவியின் வரங்களை பகிர்ந்து தருகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, 3 நபர்களுக்கும் 3 குணாதிசயம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த பாவமாய் இருந்தாலும் மன்னிக்கப்படும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனால் இயேசு சொன்னார், ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த தூஷணமும் இந்த உலகத்திலும் மன்னிக்கப்படாது, வரப்போகிற உலகத்திலும் அது மன்னிக்கப்படவே படாது என்று. அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறதல்லவா? அதே போல குமாரனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறதல்லவா? ஆவியானவருக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் அசட்டை பண்ணக்கூடாது. பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் அவரை வரவேற்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30 32 வசனங்களில் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணம் அது மன்னிக்கப்படாது என்று. ஆகவே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எப்படி ஒரு நபரை போல இருக்கிறேனோ அதே போல நான் உங்களை எப்படி தேற்றினேனோ, எப்படி அன்பு கூர்ந்தேனோ, எப்படி உங்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லி தேற்றினேனோ, அதே போல வேறு ஒரு தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை பெந்தேகோஸ்து நாளிலே பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டார். ஆவியானவர் பலத்த காற்றை போல அவர் இறங்கி வந்தார். 120 பேர் மேலும் இறங்கின பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், அவர்கள் மகிழ்ந்தார்கள். அது வரைக்கும் சீஷர்கள் பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவங்க துக்கத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு அவங்க இருந்தாங்க. இனி ஊழியத்தை தொடர்ந்து செய்வதா? பேதுருலாம் பின்மாற்றத்திற்குள்ள சென்று மீண்டுமாக மீன் பிடிக்கிற பழைய தொழிலுக்கே அவர் போய்விட்டார். ஆனால் ஆவியானவர் இறங்கின பொழுது பாருங்க, அவருக்குள்ள ஒரு பலன். ஹல்லேலூயா. அந்த கலக்கம், பயம், ஐயோ இயேசு இல்லையே, அவர் எங்களோடு இருந்திருந்தா நாங்கள் இப்படி கஷ்டப்படுவோமா அப்படின்னு அவங்க ஏங்கலை. காரணம் என்னவென்றால்
ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து இயேசுவை பிரதிபலித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னத்தை அளவில்லாமல் அவர்கள் உணரும்படி செய்து கொண்டே இருந்தார். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு அவரை, அவருடைய சாயலை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. பிதாவின் ஆழங்களை எல்லாம் அவர் அறிந்து அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி பகிர்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்ன செய்கிறாராம்? வந்து அவர் நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்களை அவர் தேற்றினார். அதற்கு பிறகு அவங்க துக்கமாகவே இல்லை, வல்லமையோடு, தைரியத்தோடு, பராக்கிரமத்தோடு அவர்கள் எழுந்து கர்த்தர் அவர்களுக்கு என்ன அழைப்பை, ஊழியத்தை, என்ன காரியத்தை, நோக்கத்தை வைத்திருந்தாரோ தைரியமாய் அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த ஆவியானவருடைய இந்த ஆறுதல் இன்றைக்கு உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்களை ஆற்றி தேற்றின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பெயர் என்ன? தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இருதயத்தில் பல காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் நடந்ததுனால உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். சில துயரமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்டதுனால, ஐயோ எனக்கு ஆறுதலே இல்லையே, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று இருதயத்தில் நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். யார் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற அந்த ஈவு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தேற்றும்படி, உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை உந்தி தள்ளும்படி, உன்னை ஏவும்படி, உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை ஓட செய்யும்படி அவர் உன்னோடு கூட ஆவியானவர் தேற்றரவாளனா இருக்கிறார். நீ தனிமையா இல்லை, நீ திக்கற்றவனா இல்லை, நீ ஆதரவற்றவனா நீ அல்ல. உன்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, தேற்றரவாளனாக ஆவியானவரே, எனக்காக அருளப்பட்ட ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் என்று நீ கேட்கும் பொழுது ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறதையும், உன்னை ஸ்திரப்படுத்துகிறதையும், உனக்காக அவர் நிற்கிறதையும், உனக்காக யுத்தம் பண்ணுகிறதையும் தினமும் உன்னுடைய வாழ்க்கையில நீ உணர முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு சொன்னார், நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது வேறு ஒரு சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போது இந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவரை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன விதத்தில் நம்மை தேற்றுகிறார், என்னென்ன விதங்களில் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்துகிறார், இதை குறித்து தான் இப்பொழுது இன்றைக்கு சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் தேற்றரவாளன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் 14:26, யோவான் 15:26, யோவான் 16:7 வசனங்களில் ஆவியானவர் தேற்றரவாளன் என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த தேற்றரவாளன் என்றால் என்ன அர்த்தம்? என்னென்ன விதங்களில் நம்மை தேற்ற போகிறார்? எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேற்றரவாளன் என்ற இந்த வார்த்தையை நாம் ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 5 விளக்கத்தை அங்கே கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கண்டு கொள்ளலாம். முதலாவதாக, அவர் தேற்றரவாளன் என்றால் அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை தேற்றுகிறாராம். இரண்டாவதாக, அவர் தேற்றரவாளன் என்று சொல்லும்போது அவர் உதவியாளராக நம்மை தேற்றுகிறார். மூன்றாவதாக, அவர் தேற்றரவாளன் என்று வேதத்தில் காணும் பொழுது அவர் நமக்காக விண்ணப்பம் செய்து மன்றாடி நமக்காக நம்மை அவர் தேற்றுகிறார். நான்காவதாக, அவர் நம்மை தேற்றுகிறார் என்று சொல்லும்போது நம்மை பலப்படுத்தி நம்மை தேற்றுகிறாராம். கடைசியாக, நம்மை தேற்றுகிறார் என்றால் அனுகூல துணையாக எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்யும்படி
துணையாக நின்று நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அதற்கு ஸ்டாண்ட் பை என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 5 விதங்களை the Holy Spirit comforts you in all these 5 capacities and he proves himself to be a comforter to us. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களையும் வேகமாய் நாம் தியானிப்போம். முதலாவதாக, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை தேற்றுகிறாராம்? அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே அவர் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே ஆவியானவர் பிலிப்புக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தில் ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? நீ இந்த ரதத்தோடனே நீ சேர்ந்து கொள் என்று. ஆவியானவர் என்ன செய்தாராம்? இந்த பிலிப்பை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். நீ எழுந்து நீ தெற்கு முகமாக எருசலேமிலிருந்து காசாக்கு செல்லுகிற அந்த 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 பட்டணத்திற்கு செல்லுகிற அந்த ஹைவேல நீ என்ன செல் என்றால், நீ அந்த பக்கமாய் நீ போ என்று. பிலிப்புக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார்? எருசலேமிலிருந்து காசாவுக்கு போகிற அந்த பெரிய அந்த வீதிக்கு ஏன் என்னை செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு அவர் சென்றாராம். அப்படி செல்லும் பொழுது பாருங்க, அந்த எத்தோப்பியா என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தேசத்தின் ராணியினுடைய அதிகாரி, ஒரு பெரிய தலைவன், ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர், எத்தோப்பியன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர், பொருளாதார ஒரு ஒரு தலைவன். அவன் என்ன செய்கிறானா, அவன் ஒரு ரதத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டு எருசலேமுக்கு சென்று தேவனை வணங்கிவிட்டு இப்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த பெரிய ஹைவேல அவன் போய் கொண்டு இருக்கிறான். இந்த ஹைவே எங்கே இருக்கிறது என்றால் வனாந்திரத்தில் இருக்கு. இந்த வனாந்திரத்தில் அந்த ஹைவேல அவன் அந்த ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் போய் கொண்டு இருக்கிறான். அப்போ ஆவியானவர் மீண்டுமாக பிலிப்பின் இடத்துல பேசுகிறார். நீ இப்போ வேகமாய் ஓடி அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள் என்று. உடனடியாக பிலிப் என்ன செய்தானாம்? வேகமாய் ஓடுகிறார். துரத்தி ஓடி அந்த ரதத்தோடு கூட அவரும் ஓடுகிறார். ஓடும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த ரதத்தில் உட்கார்ந்திருந்த அந்த எத்தோப்பிய மந்திரி, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் என்ன செய்தாராம்? தன்னுடைய மடியில் ஏசாயா எழுதின புத்தகத்தை திறந்து வைத்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சத்தமாய் வாசித்து கொண்டே அந்த ரதத்தில் போய் கொண்டிருந்தாராம். அதை வாசிக்க கேட்ட இந்த பிலிப்பு கூடவே ஓடிக்கொண்டு அவரை அந்த எத்தோப்பியன் அந்த மந்திரியை பார்த்து அவர் கேட்டாராம், ஐயா, நீங்கள் வாசிக்கிற இந்த வேத பகுதியினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த எத்தோப்பிய அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து சொன்னாராம், யாராவது எனக்கு அதை விவரிக்காவிட்டால், அதை கற்றுத்தராவிட்டால் எனக்கு எப்படிங்க அதை தெரியும் என்று அவர் சொன்னார். உடனடியாக பிலிப்பு உடனே எத்தோப்பியா அந்த மந்திரி சொன்னாராம், வா பிலிப்பு, நீ வா, வந்து உட்கார்ந்துக்கொள், என்னோட அமர்ந்துக்கொள் இந்த ரதத்தில். பிலிப்பும் அந்த ரதத்துக்குள்ளே ஏறி அந்த எத்தோப்பியா அந்த மந்திரிக்கு அவர் வாசிக்கிற வேத பகுதி என்னவென்று அவருக்கு தெளிவாய் எடுத்து சொன்னார். அவர், இது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். உன்னுடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். இது தேவகுமாரனாகிய இயேசு உனக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிலிப்பு எடுத்து விவரித்து அவனுக்கு போதிக்க அந்த எத்தியோப்பியா மந்திரியுடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். இந்த இயேசு எனக்கு வேண்டும், எனக்காக அவர் மரித்தாரா, எனக்காக சிலுவைக்கு அவர் சென்றாரா, எனக்காக இத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரா, அவரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அப்படி அவன் ஒப்பு கொடுக்கிறான்.
ஒப்பு கொடுக்கும்போது அந்த ரதம் அது அந்த அப்படியே அந்த வனாந்திரத்தின் வழியாக போகும்போது அந்த வனாந்திரத்தின் அந்த ரோடு சைடில் என்ன இருந்ததாம், தண்ணீர் ஓடுகிற ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். தண்ணீர் ஓடுகிற ஒரு இடம், தண்ணீர் மிகுதியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அந்த எத்தோப்பியா மந்திரி அவன் சொன்னானாம், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன? ஹல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தடை என்ன? உடனடியாக எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கும் அவன் உடனடியாக அவன் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் ஆண்டவர் தண்ணி உள்ள பகுதியில் நம்மை கொண்டு சென்று நமக்கு அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த விட்டந்த ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஒரு மனிதர் கேட்டார், வனாந்திரமான ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தண்ணீரே இல்லைன்னு வைத்துக்கொள்வோம், அங்கே போய் எப்படிங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க? வெறும் மணல் தான் இருக்குது, மணலை தான் தூக்கி தலையில் வாரி கொட்டிக்கணுமே ஒழிய எப்படி அவங்க போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இவங்களுக்கு ஆனால் இவர் எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா, தண்ணீர் உள்ள இடத்துல, தண்ணீர் மிகுதியான இருக்கிற இடத்துல இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு தண்ணி இல்லாதவன் எப்படி ஞானஸ்தானம் எடுப்பான்னு கீழ்ப்படியாமல் இவர் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்லணும். என்னென்னா, ஒரு பள்ளியில் ஒரு பிள்ளை 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஸ்கூலுக்கு வருதான். அந்த 50 கிலோமீட்டரில் வரும்போது எப்படி சீக்கிரமாக கிளம்பினாலும் அந்த பஸ்ஸு ட்ரெயின் லேட்டில் ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆயிரும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. ஆகவே ஹெட் மாஸ்டர் அந்த பிள்ளைக்கு மாத்திரம் சரி பரவாயில்ல, நீ 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிருபை பாராட்டி அந்த பிள்ளைக்கு மாத்திரம் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தார். ஆனால் இன்னொரு பிள்ளை இருந்ததான் அதே ஸ்கூலில், அந்த வீட்டில் அந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு எதிர் சந்திலேயே அந்த பொண்ணுடைய வீடு இருக்குது. தடிக்கு விழுந்தால் அந்த அம்மா வீடு, அப்படியே நடந்து வந்துடலாம் ஸ்கூலுக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், அவன் மாத்திரம் 10 நிமிஷம் லேட்டாக வரா, நானும் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறேன் ஸ்கூலுக்கு லேட்டாக வரேன்னு மெதுவாக லேட்டாக வந்துச்சான். அப்போ கேட்டாரான் அந்த வாதியார், ஏம்மா நீ லேட்டாக வந்த? அவன் மாத்திரம் லேட்டாக வரால, ஏன் நான் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், 50 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தனால அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ். ஆனால் நீ இருக்க பாரு, இங்கே எதிரியே இருக்கிற, அப்படி நடந்து வந்தால் 10 அடியில் ஸ்கூலுக்குள்ளே நீ வந்துட போகிற, நீ லேட்டாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போட்டாராம் ஒரு போடு. அதே போல் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன தெரியும், எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தானா, கல்லனுக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபையை கொடுத்தார். ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவன் மனம் திரும்பினான், புரியுதுங்களா? அவனை வந்து சிலுவையிலேருந்து இறக்கி இயேசு அவரும் போய் பக்கத்தில் ஒரு யோதா நதியில் போய் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, யாருக்கு என்ன நீதி செய்யணும், என்ன கிருபை யாருக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் காலமெல்லாம் எல்லா பக்கத்துலேயும் தண்ணி இருக்க, அவங்க வனாந்திரத்தில் ஞானஸ்தானம், அவங்க என்ன மண்ணை தூக்கியும் தலையிலையாக போட்டுப்பாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி உள்ளவர், யாருக்கு எப்படி நீதி செய்யணும்னு அவருக்கு தெரியும். இந்த எத்தோப்பிய இந்த மந்திரி பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஐயோ தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன? இப்போ பலர் வந்து இது ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க. அவங்க தடை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடையும் இல்லை, மன கடினம் தான் தடை. தண்ணி எல்லாம் இருக்குது, வீட்டிலேயே டேங்க் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் என்ன அவங்களுக்கு தடைனா இருதய கடினம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதில் ஒரு அசட்டை. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அந்த எத்தோப்பிய மந்திரி அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ தண்ணீர் இருக்கிறது, வனாந்திரத்தில் நீ உண்மையிலேயே ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படினோன்னு நீ நினைத்தீங்கன்னா வனாந்திரத்தில் உனக்கு மிகுந்த தண்ணியை ஆண்டவரே உண்டு பண்ணி தருவார். ஹல்லேலூயா. நான் நம்புகிற அந்த எருசலேமிலிருந்து காசாக்கு போகிற அந்த வீதியில் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இருந்திருக்காது. ஆனால் எப்பொழுது எத்தோப்பிய மந்திரி நான் கீழ்ப்படியணும், ஆண்டோடைய நீதியை நிறைவேற்றணும்னு மாஞ்சித்தானோ, மிகுந்த தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா.
அங்கே போய் எத்தோப்பியா மந்திரிக்கு ஒரு ஞானசன்னம் கொடுத்தாங்க பாரு, டபக்குன்னு அவர் முழுங்கி எழும்புகிறதுக்குள்ள பிலிப்பை ஆவியானவர் வேறு இடத்திற்கு கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறவர். பிலிப்புக்கு ஆலோசனை கொடுத்து என்ன காரியத்தை, எப்படி ஊழியத்தை, எங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், யார் இடத்துல பிரசங்கிக்கணும், அந்த தெளிவான ஆலோசனையை அன்றைக்கு பிலிப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் படிப்படியான அந்த ஞானமுள்ள தம்முடைய ஆலோசனையை தேவன் உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஏன் நாம் கலங்குகிறோம்? ஐயா, நான் இந்த காரியத்தை எப்படி செய்வதுன்னு தெரியல, என் பிள்ளை எந்த காலேஜில் சேர்ப்பதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை குறித்து நான் கலங்கி இருக்கிறேன், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு ஊழியமாக இருக்கலாம், உடைய வேலை காரியமாக இருக்கலாம், உடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் நீ கலங்கி நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையேன்னு கலங்கும்போது அவர் உன்னை தேற்றரவாளனாக உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 11:2 ஆவியானவருக்கு நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனையும் பெலனையும் அருளுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆலோசனையும் பெலத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் போக வேண்டியது என்ன இடம் என்பதை, என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய காதுகளில் அவர் ஆலோசனையை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வலது பக்கமும் இடது பக்கம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஒரு சத்தத்தை நீங்கள் பின்னாலே நீங்கள் கேட்பீர்கள். பெரிய ஆலோசனை அவர் கொடுப்பார். ஆகவே ஆவியானவரை நீங்கள் கேட்கலாம். ஆவியானவர் இடத்துல ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. ஆவியானவர் இடத்துல நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். 24 ஹவர்ஸும் உங்களோடு கூட துணையாளராக, உங்களோடு 24 ஹவர்ஸும் ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அது ஆவியானவர் தான். உங்கள் ஹஸ்பண்டு கூட உங்களோட 24 ஹவர்ஸ் இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களும் 24 ஹவர்ஸ் 365 days of a year. Will your spouse or your children, will they be with you? Certainly not. But who will be with you? ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே கூடவே இருக்கிறவர் இடத்துல ஒரு வார்த்தையும் பேசாம அவர் இல்லாதது போல அவரை கண்டுகொள்ளாமல் நம்ம இருந்தால் அது யார் தப்பு? நம்ம தப்பு தான். அவரை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய ஆதாயத்துக்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை விட்டு எடுபடாமல் இருந்தால் ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார். உங்களுடைய ஆதாயத்துக்காக தான், உங்களுடைய புரோஜனத்துக்காக தான் நான் போகிறேன். நான் போனாதான் ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஆகவே ஆவியானவரை இயேசு பரலோகத்திற்கு சென்று அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், அவரோடு கூட நடக்கிற ஒரு காலம். அவரை விட்டு சுயமா மாம்சத்திலையும் உங்களுடைய சுய மாமிச எண்ணத்திலும் காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆலோசனை கொடுத்து தேற்றுகிற ஆவியானவரே, நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், இந்த சிச்சுவேஷனை நினச்சி, இந்த பிரச்சனையை நினச்சி ரொம்ப நான் வருத்தப்படுகிறேன், இரவும் பகலும் என்னால் சற்று தூங்க கூட முடியவில்லை, எனக்கு கொஞ்சம் தேற்றுங்க ஆவியானவரே, இந்த கடன் பிரச்சனை இருந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, அகப்பட்டு கொண்டேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆவியானவர் எப்படி நம்மை தேற்றுகிறாராம்? அவர் உதவியாளராய் நம்மை தேற்றுகிறார். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற தேற்றரவாளன். நமக்கு பலவிதமான பலவீனங்கள் உண்டு. சில பேருக்கு மென்டல் வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு சரீரத்தில் வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு ஆவிக்குரிய பலவீனம் இருக்கும். பலவிதமான பலவீனங்கள் நமக்கு உண்டு. அதில் ரொம்ப நம்மை தாக்குகிற ஒரு பலவீனம் என்னன்னா, அது ஆவிக்குரிய பலவீனமாகிய ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமை. பல நேரத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு வாஞ்சை இருந்தாலும் மாமிசம் பலவீனதாக இருக்கிறதுனால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. காலையில் எழும்ப முடியலை, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க முடியலை. சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறது, எதுக்காக ஜெபிக்கிறது ஒன்றுமே ஓடாது. ஜெபிக்கணும்னு உள்ள வாஞ்சை இருந்தாலும்
முழங்கால் படிக்கணும் 5 நிமிஷம் கூட அந்த ஜெபம் ரொம்ப நேரம் என்ன ஆகாது, அது போகாது. ஏன்னா நமக்குள்ளே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கிறதாம். என்ன பலவீனம்னா ஜெபிக்க முடியாத தன்மை என்கிற ஒரு பலவீனம் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை சரீர பலவீனமாக இருந்தால், என்ன பலவீனமாக இருந்தாலும் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்பீர்கள் என்றால், ஆவியானவர் என்ன செய்கிறாராம், உதவியாளராக நம்முடைய பலவீனங்களில் நம்மை பலப்படுத்தும்படி ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஃபாதர் பிரெக்மன்ஸ் ஐயா அவர் ஒரு அருமையான ஒரு பாடலை ஏற்றினார். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். சில நேரத்தில் போராட்டம், பிரச்சனை, நிந்த, அவமானம் வரும், பலனே இருக்காது. அந்த சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு பலனே இருக்காது. நான் என்ன பண்ண போறேன்னு கலங்குவோம். இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். அதுவும் எப்போ சாத்தான் கொண்டு வருவானா, அது ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து நம்ம மனமடிவடைய செய்வான். அந்த நேரத்தில் கலங்குவோம், ஐயோ எனக்கு பலனே இல்லையே, வேற யாராவது அனுப்பிடலாமா, வேற யாராவது நம்முடைய அந்த ஊழியத்தை இன்னைக்கு நிறைவேற்றினா நல்லா இருக்குமே, எனக்கு பலனே இல்லை அப்படின்னு தடுமாறுவோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் ஆவியானவரை, பாப்பா எனக்கு முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பலப்படுத்தி நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. சில சிச்சுவேஷனை, ஃபேமிலி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்த போராட்டத்தை என்னை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா ஒரு சர்ஜரி இருக்கும், சர்ஜரிக்கு ஐயா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எனக்கு பலனே இல்லை, எனக்கு முடியலை, குடும்பத்தில் இருக்க போகிறேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவரை பார்த்து என்னை தேற்றுவேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தானே இயேசு எனக்கு நீ உண்மை கொடுத்து போயிருக்கிறார், எனக்கு கொஞ்சம் பலனை கொடுங்களேன், ஒரு விஷயம் எனக்கு பலனை கொடுங்களேன்னு கேட்டு பாருங்க. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்களுக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூலை போல அது சுட்டெரிக்கப்படும். கழுதையுடைய தாடை எடுப்பீங்க கையில, சத்துருவை நீங்க சங்காரம் பண்ணி போடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களை உதவி செய்கிறதுக்காக, நீங்க திக்கற்றவன், உதவியற்றவன், ஐ எம் எ ஹெல்ப்லெஸ் பர்சன், ஐ எம் ஆர்ஃபன் என்று சொல்ல வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானோட ஒத்தாசையை பிடித்து கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, இன்னொரு விதத்தில் நம்மை தேற்றுகிறாராம், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், விண்ணப்பம் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு ஒரு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, சில நேரத்தில்
நமக்காக அவரே வேண்டுதலை அவர் ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட ஒரு 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 தேற்றரவாளன் நமக்கு வேறு யாருமே அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம ஏங்குகிறோம், இவங்க நம்ம தேற்றுவாங்களா, நமக்காக அவங்க ஜெபிப்பாங்களா, நம்மோடு கூட இவங்க துணை நிற்பாங்களா அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரத்தில் ஏமாற்றம் அடைந்து விடுவோம். ஆனால் ஆவியானவர் இருக்கிறாரு பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லும்போது நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் எதுக்காக ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. ஏனென்றால் என்ன சம்பவிக்க போது நமக்கு தெரியாது. எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது போல இருக்கும். என்ன அடுத்து பிரச்சனை என்ன வரும்னு நமக்கு தெரியாது. பாருங்க, ஒரு சகோதரியின் இடத்துல ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருந்தாராம், நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஆனால் இந்த அம்மா இல்லை, எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. அந்த உணர்வு ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்துகிறார். ஒரு பெரிய போராட்டம் வரப்போது, நீ ஜெபம் பண்ணு அல்லது கர்த்தருடைய பாதத்தில் காத்துருன்னு. ஆனால் இந்த அம்மா இல்லை, இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் ஜெபம் பண்ணுறேன், அதை முடித்து விட்டு நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று இப்படியே சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நடந்தது என்ன, ஒரு நாள் மத்தியானம் மேலே போய் மொட்டை மாடியில் போய் நல்ல துணியை காய போட்டு விட்டு படிக்கட்டில் இறங்கி வரும்போது கொஞ்சோண்டு தண்ணி அங்கே இருந்திருக்கு. அதில் வலிக்கு தட்டாலன்னு விழுந்து காலில் இருக்கிற எத்தனையோ இந்த கீழே இருக்கிற அந்த ஆங்கிளில் இருக்கிற எத்தனையோ எலும்புகள் உள்ள நொறுங்கி போயிடுச்சான். ரொம்ப வேதனையோடு, ஏன் இந்த காரியம் நடந்தது, ஏன் இந்த காரியம் சம்பவித்தது? அப்போ மெதுவாக ஆவியானவர் சொன்னாரா, இதுக்காக தான் நான் சொன்னேன் என்னுடைய பாதத்தில் நீ காத்திரு. ஒருவேளை அவங்க காத்திருந்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறாது. என்ன ஜெபிக்கணும், நீங்கள் முழங்கால் பட்டி நீங்கள் அவ்வளோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆவியில் நீங்கள் பாட்டுட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சம்பவிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் அறிகிறவர். என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து, சாத்தான் எங்கே உனக்கு காலுக்கு கண்ணி வைத்திருக்கிறான், எந்த இடத்துல உன்னை விழத்தள்ளணும்னு பார்க்குறான், எல்லாம் டீட்டெயிலும் ஆவியானவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆவியானவர் விட்டு கொடுத்து, ஆவியானவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு விட்டு கொடுக்கும்போது என்னென்ன சம்பவங்கள், நீங்கள் என்னென்ன ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்களோ அதுக்கு முன்னமே ஆவியானவர் வேண்டுதல் செய்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக வேண்டுது, இந்த சோதனையில் விழுந்து விடக்கூடாது, என் மகன் விழுந்துடக்கூடாது, இந்த போராட்டத்தில் அவன் சோர்ந்து போய் விடக்கூடாது, இந்த 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 துஷ்ட மனிதன் எந்த காரியத்தை செய்துவிட, ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்வார். ஏனென்றால் நம்முடைய புத்திக்கு எட்டுகிற காரியம் கொஞ்சம், ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. சில காரியத்தை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ண வைப்பார், சில நேரத்தில் அவரே வேண்டுதல் செய்து விடுவார். அற்புதத்தை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் ஒரு தேற்றரவாளன் என்றால் அவரிடத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உன்னிலிருந்து உனக்காக அவர் வேண்டிக் கொள்வார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த தகப்பனார் சாம் ஜெபத்துரை அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு ஒரு தேவ மனிதன் இடத்துல ஆண்டவர் என் முகத்தை காண்பித்து இவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொன்னாராம். அவர் என்ன ஆபத்து எனக்கு வரப்போகுது, என்ன துயரம் என் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் முழங்கால் படிக்கிட்டு அவர் ரொம்ப மணிக்கணக்காக அவர் ஜெபித்தார். ஆனால் அவர் ஜெபித்து அடுத்த நாளில் செய்தி வருகிறது, இப்படி சாம் ஜெபத்துரை அவர்கள் அவர் மரணம் அடைந்தார் என்று. நான் நம்புகிறேன் அன்றைக்கு ஆவியானவர் அந்த நபர் மூலமாக ஜெபித்தது அன்றைக்கு என்னை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெப ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே தான் ஆவியானவரே எங்களுக்காக எங்கள் மூலமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் உனக்காக அவர் வேண்டிக் கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆவியானவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். இல்லை, the Holy Spirit is there to stay with you and help you always. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் நம்மை பலப்படுத்துகிறாராம். ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து
இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஆவியானவர் இங்கே பேதுருவின் இடத்துல அவர் பேசுகிறார். ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட பேதுரு ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கும்போது அவர் மேல் வீட்டு அறையில் சென்று அவர் ஜெபித்து கொண்டு இருந்தாராம். அவர் ஜெபம் பண்ணுகையில் ஒரு பெரிய தரிசனத்தை அவர் கண்டார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். 4 முனைகளில் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டை அவனுக்கு முன்பதாக இறங்குறதை அவன் கண்டானாம். அதில் பலவிதமான மிருகங்கள், 4 கால்களில் நடக்கிற மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அதில் இருக்கிறது. திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றாம் பேதுருக்கு. பேதுருவே, நீ எழுந்து அடித்து புசி என்று. உடனடியாக பேதுரு அதை பார்த்து சொல்லுகிறார், ஐயையோ, இதெல்லாம் அருவருப்பான, இதெல்லாம் தீட்டு உள்ள மிருகங்களாச்சே, இவைகளெல்லாம் நான் ஒரு காலமும் என்னுடைய நான் புசித்ததில்லையே என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் தர்க்கம் பண்ணுகிறான். அப்பொழுது மீண்டுமாக இன்னொரு சத்தம் உண்டாகுகிறது, நான் சுத்தம் பண்ணினதை நீ அசுத்தம் என்று சொல்லாது இருப்பாயாக என்று. இந்த தரிசனம் முடிந்த பிறகு பேதுருவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தரிசனம் இது? வானம் திடீர்னு திறக்கப்பட்டது, அங்கிருந்து ஒரு துப்பட்டது அப்படி கீழே இறங்கினது, அதில் எவ்வளோ மிருகம்லாம் இருந்தது, சாப்பிடுன்றாரு, ஒன்றுமே புரியலையே என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று 3 மனிதர்கள் பேதுரு தங்கியிருந்த வீட்டை தேடி வராங்க. கேட்டில் அவங்க வந்து கேட்குறாங்க, பேதுரு இங்கே தான் தங்கி இருக்கிறாரா, பேதுரு இங்கே இருக்கிறாரா என்று. அப்போ வந்து அவர் அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன் என்னத்துக்கு பேதுரு? இல்லை, நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் அவரை அழைத்து கொண்டு போகிறோம். பேதுரு இடத்துல அந்த அறிவிக்கிறார்கள், பேதுருவே, உன்னை தேடி 3 மனுஷர் வந்திருக்கிறாங்க, உன்னை எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறாங்களா? பேதுரு கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் கலக்கம், என்னடா அது, திடீர்னு 3 பேர் வந்தாங்களாம், சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு கொண்டு போகிறாங்களா? எங்கே கூட்டிகிட்டு கொண்டு போகிறாங்க? என்னை கடத்த போகிறாங்களா? என்னை குத்த போகிறாங்களா? என்னை கொலை பண்ண போகிறாங்களா? இல்லைன்னா எருசலேம்லேருந்து என்னை போட்டு தள்ளுறதுக்கு அந்த பரிசேயர்கள் யாராவது ஒரு 3 பேர் அனுப்பி வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு அவருக்குள்ள பலவிதமான கலக்கம். இப்படி என்ன செய்கிறது, என்ன ஏது அப்படின்னு பயந்து, இந்த தரிசனமும் புரியலை, திடீர்னு 3 பேர் வந்தாங்கன்னு சொன்ன உடனே இன்னொருக்கு கலக்கம். அப்பொழுது ஆவியானவர் பேதுருவோடு கூட அவர் பேசினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உண்டான உடனே அதுவரைக்கும் சந்தேகப்பட்டு பின்வாங்கி அது காலை முன்பதாக வைப்பதற்கு கலங்கி கொண்டிருந்த பேதுரு ஒரு தைரியத்துடனே அந்த 3 பேரோடு அவன் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனில் ஆவியில் நம்மை பலப்படுத்துகிறவர். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய தரிசனத்தை கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து இருக்கும், உங்களுடைய ஊழியத்தை குறித்து இருக்கும், பல காரியங்களை குறித்து இருக்கும். சில காரியத்தை இது நீ நடப்பி, இதை செய் என்று சில காரியத்தை சொல்லுவார். ஆனால் நமக்கு செய்கிறதுக்கு என்ன இருக்காது, தைரியம் இருக்காது. இதை எப்படி ஆண்டவரை நிறைவேற்ற போகிறேன், இந்த காரியம் எப்படி ஆகும் அப்படின்னு நமக்குள்ள சந்தேகப்பட்டு பயந்து போய் இருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆவியானவர் வந்து நம் பயந்து போய் பலவீனமாக இருக்கிற நம்ம அவர் பலப்படுத்தி அந்த தரிசனத்தின் பாதையில் நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவை தைரியப்படுத்தினார். பேதுருக்கு ஒன்றும் புரியலை. அவர் எங்கே போனார்னா கொர்நேலியு வீட்டுக்கு அவர் சென்றார். அப்போதான் அவர் புரிந்து கொண்டார் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை. கொர்நேலியு ஒரு புறஜாதி, யூதன் அல்லாதவன், அவன் தீட்டு உள்ளவன், அவனுக்கு போய் நம்ம எங்கே சுவிசேஷத்தை சொல்லுகிறது என்று பேதுரு ஒருவேளை கலங்கி இருக்கலாம். பாருங்க, யூதர்கள் வந்து புறஜாதிகளுடைய வீட்டுக்குள்ளே அவங்க பிரவேசிப்பதும் இல்லை, அவங்களோட புசிப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு தரிசனத்தில் காண்பித்தார். இந்த ஊரும் பிராணியெல்லாம் காண்பித்து, நீ இதெல்லாம் அடித்து புசின்னா அவர் சொல்லுகிறார், இந்த ஆத்துமாக்கள் எல்லாம், அந்த புறஜாதிகள் எல்லாம் உனக்கு போஜனமாக நான் கொடுப்பேன், உனக்கு ஆவிக்குரிய போஜனமாக அவர்களை நான் தருவேன். ஆகவே நீ போய் இந்த ஆத்தும ஆதாயத்தை நீ செய்து கொள் என்று ஆவியானவர் ஏற்கனவே உணர்த்தினார். அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவரே பலப்படுத்தினார். ஹல்லேலூயா.
அன்றைக்கு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கித்த பொழுது அந்த வீட்டார் யாவரும் அவர்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, பேசும் பொழுதே ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மீதும் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. அந்த தரிசனம் பேதுருடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றப்பட்டது. எப்படி இது ஆயிற்றுன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் பேதுருவை பலப்படுத்தினதினாலே. ஹல்லேலூயா. சந்தேகப்படுகிற அந்த பேதுருவை, கலங்கி நின்ற அந்த பேதுருவை அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் ஒத்தாசையாய் இருந்தார். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறாரோ, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ, தரிசனத்தை கொடுக்கிறாரோ, இதை செய் என்று சொல்லுகிறாரோ, ஐயோ இது எப்படி ஆகும், அப்படி இந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், நானே இந்த காரியத்தை நடப்பிக்க போகிறேன், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ எழுந்து விசுவாசத்தோடு நட, நான் எல்லாவற்றையும் உனக்கு முன்பதாக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி தைரியமா நடக்க தொடங்கிட்டீங்கன்னா அப்போ பார்ப்பீர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறதும், கர்த்தர் உங்களுக்காக வைத்த காரியங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேற்றுகிறத நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவீங்க. இன்றைக்கு அதுக்காக தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க திக்கற்றவர்களாக, உதவியற்றவர்களாக, ஏதோ எங்கேயோ வாழ்ற, எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்ல, ஆவியானவர் உங்களை உள்ளான மனிதனில் பலப்படுத்தும்படி, கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். மனுஷங்க உன்னை பலப்படுத்துகிறாங்களோ, அவங்க உன்னை என்கரேஜ் பண்ணுறாங்களோ, அதை பற்றி நீ கவலைப்படாத. நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். நீ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய். ஹல்லேலூயா. நீ ஜெயம் கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. பெரிய பர்வதங்களை மிதித்து போடுவாய், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவர் என்ன செய்கிறாராம், நமக்கு அந்த ஏற்ற சமயத்தில் நமக்கு துணையாய் உதவி செய்வதற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஸ்டாண்ட் பை என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா எமர்ஜென்சி நேரத்தில், டைம் ஆஃப் எமர்ஜென்சியில் ஸ்டாண்ட் பைன்னு சில காரியத்தை வைத்திருப்பார்கள். உங்களுடைய வீட்டிலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. உங்களுடைய வீட்டில் இன்வெர்டர் இருக்கா? இன்வெர்டர் இருந்தால் கரண்ட்டு போன உடனே உங்களுக்கு கரண்ட்டு தருவதற்காகவே அந்த இன்வெர்டர் ஸ்டாண்ட் பையாக இருக்குது, காத்துக்கிட்டே இருக்குது. தப்புன்னு கரண்ட்டு போன உடனே அடுத்த வினாடி எங்கேருந்து அந்த மின்சாரம் வரும், இன்வெர்டர் வந்து டக்குன்னு வந்துடும். அந்த உடனே இருட்டில் நீங்கள் தடுமாறி கேண்டில் எங்கெல்லாம் தேட வேண்டாம். கரண்ட்டு போன உடனே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கரண்ட் வந்துடும். அந்த நேரத்தில், எமர்ஜென்சி நேரத்தில் உடனே அங்கே இருக்கும். அதுதான் ஸ்டாண்ட் பை. ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா, நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். சத்துரு திடீர்னு வெள்ளம் போல எழும்பி வருவான், ஆவியானவர் உடனே கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் பண்ணுவார். காரணம் என்னவென்றால், நீங்கள் தனித்து இல்லை, ஆவியானவர் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்யும்படி காத்து கொண்டிருக்கிற ஒரு துணையாளராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சீஷரில் பார்த்து சொன்னார், ஐயோ நான் போகிறேன், நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் உங்களில் கலங்க வேண்டாம், துக்கிக்க வேண்டாம். நான் போகிறது உங்களுடைய ஆதாயத்திற்காக தான். நான் போகும் பொழுது பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அவர் யார்? அவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய, இந்த துணையாளருடைய ஆசீர்வாதத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து கேளுங்க, ஆவியானவர் இவ்வளவு பெரியவராக என்னோட இருக்கிறீரே, நான் இதை மறந்து போய், நான் சந்தேகப்பட்டு, இன்றைக்கு நான் மடங்கடிக்கப்பட்டு, நான் தோல்வியிலையும் துயரத்திலும் நான் தோய்ந்து போய் இருக்கிறேனே, இன்றைக்கு ஆவியானவனை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமையா இல்லை, நான் தேற்றரவாளனாக
உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை வேணுமா? ஆவியானவர் இடத்துல கேளுங்க. ஆலோசனையை தந்தருளுகிற ஆவியானவரே எனக்கு ஆலோசனை தாங்க. உதவி வேணுமா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு கேளுங்க. உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஐயோ எனக்கு ஜெபிக்க முடியலையே, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு தெரியல, ஏதோ பாரமாக இருக்கு, ஆனால் என்னத்துக்காக ஜெபிக்கணும்னு தெரியலன்னும் போது ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஆவியானவர் தாமே உங்களிலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உங்களை பலப்படுத்துவார். தரிசனத்தில் நடக்கும்படி, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கும்படி, ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்தவர் வல்லமை உள்ளவர். கடைசியாக எப்பொழுதுமே உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆக, உங்களுக்கு ஆயத்தமாக, உங்களுக்கு உதவி செய்கிற ஆயத்தமான துணையாளராக உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றின்னு சொல்லி அப்படியே எழும்பி நின்று அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.